சிங்கத்திடம் 1, கொக்கிடம் 2, கழுதையிடம் 3, கோழியிடம் 4, காகையிடம் 5, நாயிடம் 6. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். சிங்கம் எந்த ஒரு விஷயத்தையும் உடனடியாக செய்யாது. நன்கு ஆலோசிப்பின் முழு மனதுடன் உறுதியாக செய்யும். கொக்கு ஓடுமீன் ஓட உருமீன் வருமறை காத்திருந்து, அதுபோல் அறிவாளி காரியங்களை செய்வதற்கு முன்பு காலம் இடம் தன் ஆற்றல் கூடுமறை காத்திருப்பான். கழுதையானது களைப்புற்றாலும் தன்னுடைய வேலைகளை தொடர்ந்து செய்யும். மழை வெயில் என்று பார்க்காமல் தன்னுடைய முதலாளிக்கு உழைக்கும் குணத்தை கொண்டிருக்கும். விடியற்காலை எழுதல், தைரியமாக சண்டையிடுதல், அவரவருக்கு தேவையானவற்றை பிரித்து கொடுத்தல், தனக்கு தேவையானவற்றை தானே உழைத்தல் என்பது சேவலிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம். இரவில் மனைவியுடன் சேர்ந்திருந்து தேவையான பொருட்களை சேமித்தல், யாரையும் நம்பாமல் தைரியமாக எச்சரிக்கை உணர்வுடன் இருப்பதை காகையிடம் கற்றுக்கொள்ளலாம். கிடைப்பதை உண்டு திருப்தி அடைதல், நல்ல தூக்கத்திலும் செயல்பாட்டுடன் இருத்தல், முதலாளிக்கு விசுவாசமாக இருக்கவும், தன்னை விட பெரிய உருவத்தில் இருந்தாலும் தைரியமாக குறைத்தல் ஆகியவை நாயிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம். இந்த 21 விஷயங்களை யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் எளிதில் வெற்றியடைவர். எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றியாகும்.